அனைவருக்கும் வணக்கம். வடக்கு கிழக்கு முழுவதும் கடும் மழை பொழிவு காரணமாக கடும் புயல் காரணமாக மக்கள் உண்மையில் ஒரு பெரிய ஒரு அவல நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். பல இடங்களிலிருந்து மக்கள் வெள்ளத்துக்குள் இருக்கின்றார்கள், மீட்கப்படவில்லை. பல இடங்களிலிருந்து வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடும் காற்று, கடும் புயல். தற்போது மணித்தியாலத்திற்கு 70-80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. திருவோணமலை மலையை தாண்டி முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி என்று பல பிரதேசங்களில் கடும் காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது. தற்போது நேரம் 4 மணி. எனவே இன்று காலை அறிவித்த சில தகவல்களின்படி கொழும்பில் காற்று மலைகள் சற்று குறைவாக காணப்படுகின்றது, அங்கு அமைதியாக காணப்படுகிறது. ஆனால் வெள்ளங்கள் அங்கு காணப்படவில்லை. இரவு முழுவதும் மழை பெய்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் அங்கு வெள்ளப்பெருக்கு பாதிப்பு மக்களிடம் பெயர்கள் எதுவும் இல்லை. அங்கு சுமூக நிலை ஓரளவு காணப்படுவதாக கூறப்படுகின்றது. இப்பொழுது காலநிலை மாற்றம் வளிமண்டல திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட காலை 6 மணி தொடக்கம் வெளியிடப்பட்ட சில கருத்துக்களை பார்ப்போம். இந்த கடும் புயலுக்கு ஒரு பெயரிடப்பட்டிருக்கின்றது. ஏற்படுகின்ற இந்த புயல்களுக்கு பெயரிடப்படுவதை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த புயலுக்கு அரச நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் முப்படையினரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வட்டுவாகல் பாலத்தை இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக வட்டுவாகல் பாலம் மூடப்பட்டுள்ளது. பல பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் மிக மோசமான நெருக்கடியை வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு காரணமாக கடும் மழை நாட்டின் கிழக்கு வடக்கு கிழக்கு கரையோரங்கள் முழுவதுமாக வீசுகின்றது. இதன் காரணமாக கடும் மழை, கடும் காற்று என்பன வீசக்கூடிய சூழல்கள் காணப்படுகின்றன. வடகிழக்கு, மத்திய மற்றும் மாகாணங்களில் அதிக மழைப்பொழிவுகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம், போன்ற பிரதேசங்கள், அதே போல தென்பகுதிகளில் கடுமையான மழைப்பொழிவுகள் காணப்படுகின்றன. இதன் காரணமாக மக்கள் மிகுந்த நெருக்கடிகளை போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. மக்களுடைய உணவு மிக மோசமான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடிநீர் போன்ற வசதிகள் மக்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே அரசு நிறுவனங்கள், பொது அமைப்புகள், சர்வதேச அமைப்புகள் என்பன நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறது. காணொலியில் காணக்கூடியதாக இருக்கின்றது. போலீசார் இந்த காணொலியில் காணப்படுகின்றனர். சூறாவளி என்ற கருத்து கடும் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது புயல் தெற்கு மாகாணங்களில் 200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பெய்யலாம் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் நாளையும் கடும் காற்றுடன் மழை வீசும் என்று சொல்லி கடும் இடி முழக்கங்களுடன் மழை பெய்யலாம் என்று சொல்லி வானிலை எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றன. எனவே மக்கள் அவதானமாக இருக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடும் மழை பொழிவு காரணமாக மக்கள் மிக மோசமான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாகனங்கள் அனைத்தும் நீரில் மிதக்கின்றன. மக்களுடைய போக்குவரத்து மிக மோசமான கட்டங்களை அடைந்து கொண்டிருக்கின்றன. இன்று இரவு நாளை காலை காற்று வேகம் 180 கிலோமீட்டரை தாண்டினால்தான் அது சூறாவளியாக கருதப்படும். ஆனால் இது இலங்கையை தாக்கி மீண்டும் தமிழ்நாட்டை நோக்கி நகர்கின்ற போது அதன் வேகம் கூடும் என்று சொல்லியும் அங்கு அது 180 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கின்ற போதுதான் அது தமிழ்நாட்டை சூறாவளியாக தாக்கும் என்ற கருத்து தமிழ்நாடு, அதாவது இந்தியா ஊடகங்களிடம் வெளியிடப்படுகின்ற ஒரு வானிலை சம்பந்தமான அறிக்கையாக காணப்படுகிறது. இலங்கையில் உள்ள வளிமண்டல திணைக்களங்களுடைய கருத்தின்படி தற்போது இது ஒரு புயலாக காணப்படுகின்றது, சூறாவளி என்று கூறப்படவில்லை. பல இடங்களில் பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றது. பல இடங்களில் வெள்ள அபாயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்து நெருக்கடிகள் காணப்படுகின்றது. உணவு நெருக்கடி காணப்படுகின்றது. குடிநீர் நெருக்கடி காணப்படுகிறது. மக்கள் பெரும் ஒரு மனித அவலத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை காணாத ஒரு கடும் மழையும் புயலுமாக காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம், நல்லூர் மற்றும் காரைநகர்,
போன்ற இடங்களில் கடும் பாதிப்புகளை மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள நீர் வெளியேற முடியாத அளவுக்கு காணப்படுகிறது. மக்களுடைய வீடுகளுக்கு நீர் சென்று தேங்கி நிற்கின்றது. மக்கள் இரவை எவ்வாறு கழிப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருப்பதாக மக்கள் மிகுந்த அச்சத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பல இடங்களில் பாதை மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏனையின் பாதை மூடப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. ஓமந்தை பிரதேசத்தில் நீர்மட்டம் அதிகமாக காணப்படுகிறதால ஏனையின் பாதை மூடப்பட்டிருக்கிறதாகவும் அதற்கான மாற்று வழிகளை போக்குவரத்தில் ஈடுபடுபவர்கள் பயன்படுத்துமாறு கூறப்பட்டிருக்கின்றது. இதைவிட மட்டக்களப்பு போன்ற இடங்களில் புகையிரத வீதிகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கடும் சீரற்ற காலநிலை காரணமாக உயர்தர பரீட்சை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதாக செய்திகள் கூறப்படுகின்றன. இந்த நிலையில் மக்கள் அவசர தமிழ் தொடர்புகளுக்கு அரச இலக்கம் ஒன்று அறிவிக்கப்படுகிறது. தொலைபேசி இலக்கம். போலீஸ் அதிகாரியுடன் நீங்கள் 107 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்கள் பிரதேசங்களில் காணப்படுகின்ற அபாயங்கள், வெள்ள அபாயங்கள், மீட்பு பணிகள் போன்றவற்றுக்கு நீங்கள் அறிவித்தலை கோரலாம். நீங்கள் உங்களுடைய அழைப்புகளை ஏற்படுத்தலாம். தமிழில் கலந்துரையாடுவதற்கு அதை மீண்டும் சொல்கின்றேன். 107 என்ற இலக்கத்துக்கு உங்களுடைய பிரதேசங்களில் காணப்படுகின்ற அபாயங்கள், நெருக்கடிகள், அனர்த்தங்கள், மீட்பு பணி போன்றவற்றுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தலாம். இதைவிட கிழக்கு மாகாணம் காரைதீவு என்ற இடத்துல இன்று காரைதீவு என்ற இடத்துல உளவியந்திரத்தில் சென்ற பாடசாலை மாணவர்கள் உளவியந்திரம் தடம் பிறண்டு நீருக்குள் விழுந்ததாகவும் அங்கு 7 மாணவர்கள் காணாமல் போனதாக ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய விடயம் வெளிவந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகவும் ஒரு வைரலாகின்ற சம்பவமாக காணப்படுகின்றது. தற்போதைய செய்திகளின்படி 2 மாணவர்களின் உடலங்கள் மீட்கப்பட்டதாகவும் ஏனைய 4 மாணவர்களின் உடலங்கள் தேடப்படுவதாகவும் இந்த இடத்துல உளவியந்திர சாரதி உட்பட 4 பேர் இன்னும் மீட்கப்படவில்லை என்ற ஒரு துன்பகரமான செய்தியும் அங்கு காணப்படுகின்றது. வடமத்திய மாகாணங்களிலும் கடும் மழைப்பொழிவு காரணமாக குளங்கள் நிரம்பி இருப்பதாகவும் அந்த குளங்கள் திறந்து விடப்படுவதற்கான ஆயத்த நிலைகள் காணப்படுவதாகவும் அங்கிருந்து கருத்துக்கள் கூறப்படுகின்றது. குளங்களை அண்டி இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பான இடங்களிலே அமருமாறும் அங்குள்ள செய்திகள் கூறுகின்றன. இதைவிட விவசாயம் போன்ற பல்வேறு தொழில்துறைகள் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. வடமத்திய மாகாணத்தில் 110 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பெய்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இதை விட அங்கு குளங்களில் கடும் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுவதால் வான் கதவுகள் திறந்து விடப்பட போவதாகவும் மக்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடப்பட்டிருக்கின்றது. அனுராதபுரம் போன்ற இடங்களில் குளங்கள் காணப்படுவதாகவும் குளங்களில் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுவதாகவும் தாழ்வு நிலங்களில் இருக்கின்ற மக்கள் அவதானமாக இருக்குமாறும் தங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர்கள் மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடப்பட்டிருக்கின்றது. இதைவிட பல இடங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்து கனரக வாகனங்களில் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ளாது இருக்கும்படியும் இயலுமான அளவு மக்கள் தங்களுடைய பாதுகாப்பாக வீடுகளுக்குள் இருக்குமாறும் தேவையற்ற பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லியும் மக்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் அறிவுறுத்தல் விடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதைவிட மத்திய பிரதேசங்களில் இலங்கையினுடைய மத்திய பிரதேசங்களில் உயர்நில பிரதேசங்களில் 10 மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. இந்த உயர்நில பிரதேசங்களில் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதைவிட சீரற்ற காலை நிலை காரணமாக இலங்கை முழுவதும் பல மாவட்டங்கள் அபாய எச்சரிக்கைக்குள்ளே விடப்பட்டிருக்கின்றது. அதாவது சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக 17 மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 17 மாவட்டங்களிலும் 59,629 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த குடும்பங்களில் உள்ள 2,07,582 பேர் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதிலும் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட 3,102 குடும்பங்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதற்கான ஆயத்த வேலைகள் தற்சமயம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அங்கிருந்து தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த 3,112 குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதற்காக 104 நிவாரண மைய செயலகங்கள்
திறக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த 104 நிவாரண மைய செயலகங்களின் ஊடாக அவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் அங்கிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதைவிட ஒரு சிறப்பான செய்தி அம்சம் என்னென்று சொன்னால், நேற்று இரவு ஒரு விசேட அறிவித்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையினுடைய பாதுகாப்பு துறையிலிருந்து. அதாவது 6 உலங்கு வானூர்திகள் 6 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும், அந்த 6 ஹெலிகாப்டர்களும் இலங்கை முழுவதும் உள்ள பிரதேசங்களில் மீட்பு பணிகள் மற்றும் வெள்ளத்தால் இடம்பெயர முடியாத மக்களை மீட்டெடுத்தல், அவர்களுக்கான நிவாரணப் பணிகளை வழங்குதல் போன்றவற்றிற்காக இந்த 6 உலங்கு வானூர்திகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், இதற்கென விசேட பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள் அங்கு கடமையாற்றுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 6 உலங்கு வானூர்திகளும் யாழ்ப்பாணம், பலாலி, ரத்மலானை, கிங்கிராகொடை, வீரவெல்ல, அம்பாறை, அனுராதபுரம் போன்ற விமானப்படை தளங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், மக்கள் எந்நேரமும் தங்களுடைய ஆபத்துகளை அறிவிக்கலாம் என்று சொல்லியும் அவர்களுக்கான பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியும் பாதுகாப்பு தரப்பினரால் ஒரு அவசர அறிவித்தல் விடப்பட்டிருக்கிறது. மக்களை இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக, சீரற்ற இந்த காலநிலை காரணமாக மக்களை பார்வையிடுவதற்கு, அவர்களை மீட்பதற்கு, அவர்களுக்கான உணவுகளை வழங்குவதற்கு, நிவாரணங்களை பெறுவதற்கு மிகச்சிறந்த பயிற்சி பெற்ற பாதுகாப்பு படையினர் இந்த 6 உலங்கு வானூர்திகளிலும் செயற்படுவதாக அந்த செய்தி தொடர்கின்றது. அந்த செய்தி தெரிவிக்கின்றது. தற்போது வடக்கு கிழக்கில் கடும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. திருகோணமலை போன்றவற்றை தாண்டி முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் போன்றவற்றை கடும் புயலுக்குள் சிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புயலின் வேகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் 60 கிலோமீட்டரில் இருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் இங்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த புயல் இந்த மாவட்டங்களை தாண்டி இந்தியாவினுடைய தமிழ்நாட்டு பிரதேசங்களுக்கு நகரும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மழையால் காரைநகர், நல்லூர், காரைநகர், வடமராட்சி போன்ற இடங்களில் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கு வெள்ளத்தில் பல மக்கள் சிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான மீட்பு பணிகளை படையினர், பொதுமக்கள், நலன் விரும்பிகள், பொது அமைப்புகள் மேற்கொண்டிருக்கின்றன. உண்மையில் இலங்கையை இதுவரை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக மோசமான ஒரு வெள்ள அனர்த்தத்துக்குள்ளே சிக்கியிருக்கின்றார்கள். மிக மோசமான ஒரு 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 இயற்கை பேரிடர் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையில் மக்கள் மிகுந்த பேரிடருக்குள் சிக்கியிருக்கின்றார்கள். உண்மையில் மக்கள் மிக மோசமான அவலங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள்.